இந்த காலோட கடைசி டாபிக் பட் ஸ்டில் முக்கியமான டாபிக் வாஸ் த டீம் கிளாஷ் பிட்வீன் ரிகார்டோ அண்ட் யூகி சுனோடா. VCARB அப்படின்ற பேர் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கோ யூகி பண்ணது அதை விட கேவலமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். விஷயம் என்னன்னா, இந்த வில் பக்ஸ்டனு ரேஸ் முடிஞ்ச உடனேயே ரிகார்டோ இன்டர்வியூ பண்ணி லைக் அப்படியே போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல கூப்பிட்டு ஸ்கிரீன்ல காமிச்சு என்ன நடந்துச்சுன்ற கேட்டான். ரிகார்டோ வந்துட்டு இட்ஸ் a bit immature and I'm surprised he reacted that way because he was told that I was going to be on the softs towards the end of the race. We both were on very different strategies and he knew this is where we are at and இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு. I'm personally surprised. I will call it immature but maybe debriefல போய் என்ன பேசணும் அப்படின்னு we will decide அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. You are not fighting for points. There is some experimentation that can happen in the first few race weeks. And இது வந்து உன்னோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ் கூட நீ மோதிட்டு இருக்க. இப்போ சாஃப்ட்ல சேஸ் பண்ண முடியுதா? See, the Haas were fast throughout the weekend. It was not like the Haas is just a Haas and it's easy to overtake in the race weekend at least. ஏன்னா ஹல்கன்பர்க் சூப்பரா குவாலிஃபை பண்ணியிருந்தாரு. So we knew that the Haas had pace. Even though யூகிக்கு வந்து ஓகே யூகியோட ஸ்ட்ராட்டஜி சொதப்பிட்டாங்களோ இல்ல they spoiled the race for யூகி அப்படின்னாலுமே what he did after the race dive, like he made a dive bomb and then he drove very close to Ricardo. Like almost could have caused a collision. You can check Yuki's age and say that okay, young driver abdi ibdine, but no one is a rookie in this current 2024 class. எல்லாருமே வெட்டரன்ஸ் தான். அண்ட் ஈவன் லோகன் சார்ஜென்ட் கூட ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டாப் 20 டிரைவர்ஸ் இந்த வேர்ல்ட்னா எல்லாருக்குமே ஒரு லெவலுக்கு டேலண்ட் இருக்குதான். வாட் செட்ஸ் யூ அபார்ட் இஸ் ஹவு யூ ஹேண்டில் ப்ரெஷர் அண்ட் வாட் யூ டூ வித் யுவர் டீம்மேட்ஸ் அண்ட் ஆல் தட் தான். ஸோ ஐ டோன்ட் நோ வேர் திஸ் இஸ் கோயிங் டு கோ. இட்ஸ் லைக் நாட் குட், எஸ்பெஷலி இன் த ஸ்டார்ட் ஆஃப் த இயர். நம்ம ஆல்ரெடி இதை சேட்ல செப்பரேட்டாக பேசணும். இந்த சென்ஸ் தட் யூகி இஸ் என்ன சொல்றது, அவர் கோவத்தை ரொம்ப இஸ் பேசிக்காக அட்வர்டைசிங் மோர் வேர் த ஆக்சுவல் இஷ்யூ இஸ் கெட்டிங் கேமஃப்ளாஜ்ட் ஆர் ஆக்சுவல் ப்ராப்ளம் இஸ் கெட்டிங் கேமஃப்ளாஜ். ஆக்சுவலி இங்கே நிறைய கேள்வி இருக்கு. எஸ், ஸ்ட்ராட்டஜி முன்னாடியே பேசிட்டாங்க. நவ் கொஸ்டின் ஒன் இஸ் வெதர் ரிகார்டோ வாஸ் ஏபிள் டு ஓவர்டேக் யூகி ஆன் ட்ராக். அது பண்ண முடிஞ்சுதா? சரி, முடியலை அப்படின்றப்போ எவ்வளோ ஏர்லியா யூகி கிட்ட ஸ்வாப்பை பற்றி சொன்னாங்க. தே பேசிக்லி டோல்ட் ஹிம் அட் லேப் நம்பர் 52. தட் வாஸ் அரவுண்ட் 5 லேப்ஸ் தான் பேசிக்காக இருக்கு. என்ன பண்ணியிருக்கணும், ரிகார்டோ வாஸ் கேச்சிங் யூகி குயிக்லி. அப்போ முன்னாடியே யூகி கிட்ட சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி ட்ரை டு புஷ் அண்ட் ட்ரை டு ஓவர்டேக் மேக்னசன். இஃப் யூ கேனாட் டூ இட் தென் வி வில் ஸ்வாப் த டிரைவர்ஸ் அப்படி சொல்லியிருக்கணும். அதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் ரிகார்டோ கிட்ட சொல்லிட்டாங்க. யூகி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ரிகார்டோ கிட்ட சொல்லிட்டாங்க வி ஆர் கோயிங் டு ஸ்வாப் த டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா யூகி கிட்ட வந்து சொல்றாங்க டிரைவர் ஸ்வாப்னு அட் த லேப் 52. நவ த ப்ராப்ளம் இஸ் லேப் 52 அப்பதான் யூகி ஹேட் அ சான்ஸ் டு ஓவர்டேக் மேக்னசன். மீனிங் 45 to 49 லேப்ல யூகி வாஸ் பிஹைண்ட் மேக்னசன் அட் அரவுண்ட் 1.9 செகண்ட்ஸ் பிஹைண்ட்ல இருக்காரு. தென் கிராஜுவலி ஹி இஸ் கைண்ட் ஆஃப் கேச்சிங் அப் இன் தட் லேப் 55 to 58 அண்ட் அரவுண்ட் லேப் 59 டிஆர்எஸ் வந்துட்டாரு யூகி behind Magnussen. Now he had a chance to kind of overtake. Apart from Yuki's issues, I'm just talking from the technical side of things. அதுக்கப்புறம் யூகியோட இஷ்யூக்கு வருவோம். ஸோ இப்போ யூகி have a chance to kind of overtake in the next 8 laps. 49க்கு டிஆர்எஸ் வந்துட்டார். நமக்கு நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், நமக்கு தெரியும் ஹாஸ் எவ்வளோ fast and all those things. There are so many people who could have avoided this, including Yuki. I'm just talking about the others because Yuki is not doing any good for his own case. அதனால I am doing it for him basically. So the problem here is இதெல்லாம் யோசிச்சு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இதுதான்ப்பா பிரச்சனை, நீ ஓவர்டேக் இப்போ பண்ணலன்னா we have to give Ricardo a chance because he is on softs அப்படின்றத பண்ணியிருக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, we have to applaud Magnussen. லேப் 45 to 48 யூகிக்கு வந்து இது கிடையாது, டிஆர்எஸ் கிடையாது மேக்னசன் கிட்ட. மேக்னசன் என்ன பண்ணிட்டாருன்னா, he saved up his battery and tires during that time. The moment Yuki got DRS, he started to deploy his battery a lot. Point என்னன்னா, DRS கிடைச்சதுக்கு அப்புறமா மேக்னசனோட டெல்டா வந்து இட்ஸ் ஆஃப் த ரூஃப் பேசிக்கா. Yuki was almost 6/10 slower during the DRS period, which is between lap 49 and 52. அந்த நேரத்தில்
மேக்னசன் யூஸ்ட் இஸ் பேட்டரி, அவரோட டயர் எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்ணிட்டார். இப்போ எனக்கு இன்னொன்று கடைசி, சரி லேப் 52ல விடும் போது இங்க என்ன இன்னொரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, யூகி இவருக்கு ரிகார்டோவுக்கு அந்த பொசிஷன் கொடுத்த இடமே ரொம்ப ஆக்வர்டான இடம். அது யூகி பண்ண தப்பு. முன்னாடியே கொடுத்துருக்கணும், அந்த டிஆர்எஸ்லயே கொடுத்துருக்கணும். மேட்சே வந்து ஜாயின் பண்ணியாச்சு பேசிக்கலி. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த இடத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் மேக்ஸ் வந்துட்டாரு. அதுக்கப்புறமா ரிகார்டோ ஹேஸ் டு லிஃப்ட் ஆஃப் இன் அரௌண்ட் செக்டர் 3. ஸோ அட் தட் பாயிண்ட் மேக்னசன் டிஆர்எஸ் தாண்டி போயிட்டாரு. ஸோ நவ் lap 52 is gone. You have another 4 laps in order to catch a Haas which has a Ferrari engine which is pretty good. So அங்கேயே பேசிக்கா முடிஞ்சு போச்சு. Still Ricardo was able to catch up. Now the question will be, யூகி முன்னாடியே கொடுத்திருந்தார்னா, சீக்கிரமா கொடுத்திருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? Of course, Yuki 1 lap தான் வேஸ்ட் பண்ணாரு. But my point here is, team has wasted almost 3-4 laps. முன்னாடியே சொல்லியிருக்கணும், 48-49ல சொல்லியிருக்கணும் to Yuki, so that he would have at least given up in, let's say, 50-51. இதை எல்லாமே யூகி யோசிச்சு பொறுமையா இருந்திருந்தாருன்னா இது எல்லாரும் மற்றவங்க யோசிச்சிருப்பாங்க. அண்ட் தே வுட் ஹவ் கைண்ட் ஆஃப் செட் தட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லை யூகி மேலே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பாயிண்ட் மாதிரி அவரோட கோவமே இது ஃபுல் இஷ்யூவும் கேமஃப்ளாஜ் பண்ணிருச்சு. அண்ட் எனக்கு இன்னொன்று என்னன்னா, கடைசி லேப்ல இப்போ ஓகே ரிகார்டோ வந்து யூகியை ட்ராக்ல ஓவர்டேக் பண்ணல. We can argue that கடைசி செக்டர்ல ரிகார்டோ would have given the position back to Yuki. ஏன்னா நான் செக் பண்ண வரைக்கும் யூகிக்கு பின்னாடி எந்த த்ரெட்டும் கிடையாது. ஸோ ஆப்வியஸா ஆன் ட்ராக் நீ ஓவர்டேக் பண்ணல. ஸோ ஆப்வியஸா என்ன பண்ணிருக்கலாம், நீ ரிகார்டோ என்ன பண்ணிருக்கலாம், யூகிக்கு பொசிஷனை திருப்பி கொடுத்துருக்கலாம். ஏன்னா if you look throughout the race, நீங்க சொன்ன மாதிரி Yuki was the fastest one compared to Ricardo, irrespective of the strategies, irrespective of whoever says, Yuki was fastest. On track Ricardo overtake பண்ணலன்றப்போ he is obliged ன்னு சொல்லக்கூடாது, courtesy to kind of give the position back. அதுதான் என்னோட பாயிண்ட் பேசிக்கா. at the end of the day நீங்க சொன்ன மாதிரி யூகி தேவையில்லாம பிரச்சனையை இன்னும் கோவத்தை காமிச்சு அவரோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்கு தப்பான வகையில காமிச்சு ஆக்சுவல் இஷ்யூவை கம்ப்ளீட்டா கேமஃப்ளாஜ் பண்ணிட்டாரு. அதுதான் இங்க வந்து you are already the team leader and you know that you are driving the car better than the next driver போது you have the right situation to show why you are the leader. Exactly. And also tell the team later in the debrief that அவர் கொடுத்தும் இவ்வளவு பண்ணல. So then actually it was a good chance to increase his image in the team, and then he completely took it and then broke it. அது ரொம்ப சில்லியா இருந்துச்சு. So adding to what Sabrish said, so பேசிக்கா ஆக்சுவலா இது கம்யூனிகேஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூ தான் மச்சி. ஸோ நீ இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்டா நீ ஒரு பிட்வால்ல உட்காந்துருக்கனா, இந்த பேசிக் திங் டு டூ இஸ், உன்னோட வேலை என்னன்னா, ஓகே ரிகார்டோ சாஃப்ட்ல இருக்காரு, ப்ராப்ளி ஹி மைட் கேட்ச் அப். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி சப்போஸ் சொன்ன மாதிரி 3 to 4 laps முன்னாடியே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பிளஸ் யூகி செஞ்சது, போஸ்ட் ரேஸ் அவர் பண்ணது, டைவ் பாம் பண்ணது எல்லாமே தப்பு. அவர் பேசினது, எப்படி பேசினார், ரேடியோல என்ன பேசினாரு, எல்லாமே தப்பு தான் வச்சுக்கேன். பட் எனக்கு என்ன ஒரு இதுனா, யூகி வந்து ஹி இஸ் சம்வாட் கன்சிஸ்டன்ட் அப்பாலஜி. வாட் ஐ ஹவ் சீன் ஃப்ரம் பாஸ்ட் 2 years, ஒரு அளவுக்கு பையன் வந்து என்ன சொல்றது, அபவ் ஆவரேஜ் குட்னு தான் சொல்லுவேன். குட்டோட கொஞ்சம் அவரு நல்லாவே பண்ணாருன்னு வச்சுக்கேன். தி ஒன்லி இஷ்யூ ஹி ஹேஸ் இஸ் டெம்பர். இல்லாட்டி அவர் நேரத்தை ஒரு ரெட் புல்லே எடுத்திருப்பாங்க, இந்த இயர் பெரேஸ் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இவருக்கு இந்த டெம்பர் இஷ்யூ மட்டும் இல்லைன்னா. ஸோ டிரைவிங் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கு, நீ ஏன் இன்னுமே ரெட் புல் வரலன்னா ஒரே இஷ்யூ உன்னோட டெம்பர் இஷ்யூ. நீ அதுதான் ஒர்க் பண்ணும். நீ 3 years ஆச்சு, திருப்பி அதை டெம்பர் இஷ்யூன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறது. ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் கோயிங் டு டேக் ஹிம் இன் F1. நீ நெக்ஸ்ட் இயர் பெரேஸ் கோஸ் அவுட், உனக்கு சீட்டு கிடைக்கலாம்ல. தென் ஆஃப்டர் தட், தி இயர் ஆஃப்டர் தட், ஐ திங்க் யூகிஸ் பொசிஷன் மைட் பி த்ரெட்டன்ட். இவர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல, டெம்பர் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகல, அப்படியே இருந்தாருன்னா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பிளஸ் சப்ரி சொன்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஸோ இப்போ ரிகார்டோ வந்து நீ இப்போ யூகே விட்டு இவர் முன்னாடி போய் ஹி ட்ரை டு ஓவர்டேக் மேக்னசன் முடியலன்றப்போ நீ பிளேஸை திருப்பி கொடுத்துருக்கோம். இன் தி எண்ட் வந்து ஓகே பாயிண்ட்ஸ் இல்ல, இட் ஆல் மேக் சென்ஸ். ஓகேவா? நீ 2017 ஹாமில்டன் போட்டாஸ் பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஹங்கேரியில ராய்க்கனன் பின்னாடி போட்டாஸ் இருப்பாரு. ஹாமில்டன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி, ஐ திங்க் ஐ ஹேவ் பெட்டர் ஸ்பீட், லெட் மீ கோ அண்ட் கேட்ச் அப்னு சொல்லிட்டு போட்டாஸ் விட்டுருவாரு. லாஸ்ட் கார்னர்ல வந்து ஸ்வாப் பண்ணிடுவாங்க. ஹாமில்டனால ராய்க்கனனை கேட்ச் பண்ண முடியாது. லாஸ்ட் லேப்ல வந்து ஸ்வாப் பண்ணிடுவாங்க. போட்டாஸ் அது தேங்க்ஸ் சொல்லுவார். அது சினாரியா வேற, பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இட்ஸ் a gentleman thing. நீ உன்னால ஓவர்டேக் பண்ண முடியலன்னா, ஸோ என்ன பண்ணிருக்கணும், யூ ஷுட் ஸ்வாப்
அட் தி எண்ட். இதுவும் ஒன்னு டீம் கிட்ட இருந்தா வந்திருக்கணும், இல்ல ரிகார்டோ கிட்ட இருந்தா வந்திருக்கணும். ரெண்டு சைடும் செய்யலாது. இதெல்லாம் என்னப்பா பாயிண்ட்ஸ் இல்ல சப்ப மேட்டர் அப்படிலாம் கிடையாதுப்பா. F1ல நீ உனக்கு ப்ரொஃபைல் செல் பண்றதே எப்படின்னா, லெட்ஸ் சே இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 20 race, hypothetically if this happens for next 20 race, யூகே வந்து he cannot sell his profile. நான் வந்து என் டீம்மேட்டோட ஒரு இது பொசிஷன் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு இட்ஸ் பேட் ஃபார் யூகி. ஸோ ப்ராப்ளி அதை கம்யூனிகேட் பண்ணதான் அவங்க ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். இட்ஸ் அ ஜென்டில்மேன் திங். ரிகார்டர் சைட்ல இருந்து இஃப் யூ ஆர் அ ட்ரூ ஜென்டில்மேன் ப்ராப்ளி யூ ஷுட் ஹவ் கிவன் த பிளேஸ் பேக் அட் த லாஸ்ட். உன்னால கேட்ச் அப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பிளேஸ் திருப்பி கொடுத்துருக்கணும். என்ன சொல்றது, எல்லார் மேலேயும் தப்பு தான் மச்சி. யூகி ப்ராப்ளி நீ சபரி சொன்னதுதான், உன்னோட கேஸை நீ வந்து ஒழுங்கா போர்ட்ரே பண்ணல. ஸோ கோவத்தினால எல்லாமே கேமஃப்ளஜ் ஆகி அவன் மேலதான் இஷ்யூ, இவர் மேலதான் இஷ்யூன்ற. அதுதான் கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம், கனெக்ஷன் கம்ப்ளீட்டா இல்லன்னு சொல்ல முடியாது. தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் ராங் வித் ரெட் புல்ஸ் டீம் ஆர்டர்ஸ். அது பெரிய டீமா இருந்தாலும் சரி, இல்ல சிஸ்டர் டீமா இருந்தாலும் சரி. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஆல்பின் கேவலமா இருந்துச்சு. நம்ம ஆகான் கேஸ்லி அந்த சண்டையும் பார்த்திருக்கோம் டீம் ஆர்டர்ஸ்ல. டீம் ஆர்டர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு மேக் த டிரைவர்ஸ் ஹாப்பி. அது எந்த டீமா இருந்தாலும் சரி. அந்த ஒரு இன்சிடென்ட் வேர் போட்டாஸ் தேங்க்ட் ஹாமில்டன் இஸ் செம. பட் தென் தேர் வேர் அதர் இன்சிடென்ட்ஸ் வேர் போட்டாஸ் வாஸ் நாட் really into giving the place to Hamilton, but he was forced to வச்சுக்கோங்க. But you knew that the team order is ultimate. இதுதான் டீம் ஆர்டர் அப்படின்னும் போது இப்போ யூகியோட பிரச்சனை இன்னொன்னு என்னன்னா, if you are going to get a seat in the Red Bull main team, you will need to understand your role and play your role. ஏன்னா இப்போ வெர்ஸ்டாப்பனுக்கு தான் அங்க preference. It's no secret that Verstappen is going to get the preference. இப்போ நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட டீமுக்குள்ள கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியல. ஆர் மல்டி 21 இன்சிடென்ட்டே எடுத்துக்கிட்டாலுமே the way மார்க் வெப்பர் சேஸ் இட் is how you actually do it. ஒன் டீம் மேல நீயே பப்ளிக்ல பஸ் அவுட் ஏற்றக்கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் கெட் ஆஃப் த ரேடியோ, go talk to the team. There is a debriefing room, you can அங்க போய் என்ன வேணா பேசிக்குவோம். Like why do you throw your team under the bus? மேனேஜர், எனக்கு தெரிஞ்சு யூகே மேனேஜர் ப்ராப்ளி யார் மேனேஜ் பண்றாங்க தெரியல. ப்ராப்ளி ஹி ஹாஸ் டு கெட் ஆன் டாப் ஆஃப் திஸ் மச். இயர் ஆஃப்டர் இயர் இதே பண்ணிட்டு இருந்தா. அது மெயின் இஷ்யூ. பிரான்ஸ் டாஸ்டே கிளம்பியாச்சு. இதுக்கு மேல யார் யூகே என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுதான் பிரச்சனை இப்போ. இட்ஸ் நைஸ் தட் அடுத்த வாரமே we have a race at Jeddah and we will see whether this has affected Danny and Yuki and also racing bulls. ஆல்ஃபா டோரி என்னடா வருது வாயிட. சரி, இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் we'll have to see, or I don't know whether this is going to open a back door for Liam Lawson. I mean, we'll have to tell, because they are a very mercurial team. We know what Red Bull is about. ஆனரோட செல்ல பிள்ளை மேல நீ கை வச்சிருக்க. ஆனர் எவ்வளவு நாள் இருக்க போறாருன்றதே எனக்கு தெரியல. பட் ஸ்டில் we know the relationship between Horner and Danny Rick. So யூகி வந்து அவரோட குழியா அவரே தோண்டிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. பட் we'll have to see what Jeddah has in store. சூப்பர். அடுத்து ஜெடாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.